வாழ்க்கை நாடகமா ஏன் பொறப்பு போய் கணக்கா தினந்தோறும் வெறும் கனவா ஏன் விதிய எழுதையில அந்த சாமி உறங்கிடுச்சு அந்த சாமி உறங்கிடுச்சு. என்ன கீழே உண்டுச்சு? நீ ஏற்றுற கடுப்பில் நானே டென்ஷன் ஆகி உட்காந்துருக்கேன். சும்மா தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. இப்போ என்ன வேணும் உனக்கு? இப்போ தானே சாப்பிட கொடுத்தேன், அதுக்குள்ளே என்ன பசிக்கி? அது வாயா இல்லை வங்காள விரிகுடவா? இதையாவது போட்டுக்கிட்டே இருப்பியா? எவ்வளோத்த தான் கொடுக்கறது? ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் திங்கணும்னு அளவு இல்லாமல் போயிடுச்சு உனக்கு. பாப்பா, ஒரு நாளைக்கு இவ்வளோதான் சாப்பிடணும் ஒரு கணக்கு இருக்கு. ஆனால் நீ அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க. நீ வெறும் சாப்பாடே சாப்பிட்றது இல்லை, வெறும் தீனியே திங்கிற. சொல்லிட்டேன், அப்பா வரட்டும், நான் சொல்கிறேன் உன்னே. இங்கே பாரு ஜில்லு, இப்படிலாம் அழுவக்கூடாது. அப்பா வந்தால் நான் சொல்ல மாட்டேன். நீ செவனேன்னு போய் படுத்து தூங்கு. மத்தியானம் ஆயிடுச்சுல, சாப்பிட்டா தூங்கணும். அப்புறம் ஈவினிங் அம்மா விளையாட போகலாம், சரியா? உனக்கு இந்த நோ சொல்லி கொடுத்தது போதும். எப்போ பார்த்தாலும் நோ நோன்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன். நானும் நோன்னு தான் சொல்கிறேன். போய் இப்போ நீ தூங்க போறியா இல்லையா? எது அப்பா போகணுமா? இப்போ தூங்குறியா இல்லையா? நீ குச்சி எடுக்கவா? நீ நடிப்பியா? இரு இரு, அப்பா வரட்டும், நான் உன்னை அடிக்க சொல்கிறேன். நீ வர வர ரொம்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட பாப்பா. இப்படிலாம் பண்ணால் அம்மாவுக்கு பிடிக்காது. ஒழுங்கா போய் படுத்து தூங்கு. அம்மா வந்து தூங்க வைக்கிறேன். ஈவினிங் நம்ம வெளில போகலாம், சரியா? தர மாட்டேன். ஜில்லு, அழுவாம போட தங்கம். அம்மா உன்னை ஈவினிங் கூட்டு போறேன், சரியா? நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம். விளங்கிரும். இப்பதான் மிச்சரை நிப்பாட்டி வச்சேன், அதுக்குள்ளே பிக்காச்சு வேணுமா?